Welcome student, 6th standard Maths Unit 3 Ratio and Proportion. Last classல ratios பத்தி பார்த்தோம். இப்போ வந்து equivalent ratio பார்க்க போறோம். Equivalent ratio வந்து என்ன அப்படின்னா multiplying or dividing the numerator and denominator by common number. ஒரு common numberல numerator and denominator multiplyயோ இல்லை டிவைடோ பண்ணி வந்தது அப்படின்னா அதுதான் வந்து equivalent ratio அப்படின்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளில் ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் 1:2ங்கிற ரேஷியோவில் இருக்குது, செகண்ட் ஒன் 2:4ங்கிற ரேஷியோவில் இருக்குது, தேர்ட் ஒன் 4:8ங்கிற ரேஷியோவில் இருக்குது. இப்போ இந்த 2:4ங்கிற ரேஷியோவை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1:2ங்கிறது கிடைக்கும். அப்போ 2ங்கிற நம்பரில் என்ன பண்ணியிருக்கோம்? நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் டிவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ 4/8 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இதை சேம் நம்பரில் டிவைட் பண்ணோம். இப்போ 4ல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1:2 கிடைக்கும். டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் ரெண்டையுமே 4ல் தான் டிவைட் பண்ணும். இந்த மாதிரி வர நம்பர்ஸ் தான் ஈக்குவலன்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறது. டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் சேம் நம்பரில் டிவைட் பண்ணியோ மல்டிப்ளை பண்ணியோ கிடைக்கிற நம்பர்ஸ் தான் ஈக்குவலன்ட் ரேஷியோ. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 1:2ங்கிறது சிம்பிளிஃபை பண்ணி தான் இருக்குது ஆல்ரெடி, அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. செகண்ட் ஒன்று 2/4 வந்து 2ல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1:2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4 and 8 வந்து 4ல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1:2 கிடைக்கும். இப்போ இந்த ரேஷியோ 1:2 ஈக்குவல் டு 2:4 ஈக்குவல் டு 4:8ங்கிறது ஈக்குவலன்ட் ரேஷியோ. நெக்ஸ்ட் ஒன் கம்பேரிசன் ஆஃப் ரேஷியோ. இப்போ இந்த பிக்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளாக் கிராம்ஸ் டு இட்லி ரைஸ்க்கு 1:4 கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒனில் வந்து 1:3 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரேஷியோ வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எது லார்ஜராக இருக்கும் எது ஸ்மாலராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அதில் எந்த ரேஷியோ வந்து கிரேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நமக்கு நார்மலாகவே நம்ம ஃப்ராக்ஷனில் பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டர் எப்படி இருக்கணும்? சேம் நம்பரை இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், எது கிரேட்டஸ்ட்டு எது ஸ்மாலர் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்? டினாமினேட்டரை சேம் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ சேம் நம்பர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சேம் நம்பரில் என்ன பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை சேம் நம்பரில் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 1/4 ஃபஸ்ட்டு 2 டேபிளில் பண்ணுறோம், 2/8 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 3/12 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 4 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 4/16 கிடைக்குது. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 1/3 வந்து 2ல் பண்ணோம் அப்படின்னா 2/6 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 3/9 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 4 டேபிளில் 4/12 கிடைக்குது. இப்போ டினாமினேட்டர் என்ன ஆயிடுச்சு? சேம் நம்பர் கிடச்சிருச்சா? இங்கே 3/12 வந்துருச்சு, இங்கே 4/12 கிடச்சிருச்சு நமக்கு. அப்போ வந்து இதை ஈஸியாக நம்ம கம்பேர் பண்ண முடியும். டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு அப்படின்னா நியூமரேட்டரை வச்சு கம்பேர் பண்ணிடலாம். இப்போ 4 வந்து பெரிய நம்பர், 3 வந்து சின்ன நம்பர். ஸோ இப்போ 4/12ங்கிறது தான் கிரேட்டர் நம்பர். இப்போ 4/12க்கு என்ன ரேஷியோ? 1:3ங்கிற ரேஷியோ. இப்போ 1:3 இஸ் கிரேட்டர் தென் 1:4. ஒரு நம்பர் கொடுத்து ஒரு ரேஷியோ கொடுத்து நமக்கு கிரேட்டர் நம்பர் ஸ்மாலர் நம்பர் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டேபிளில் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரை சேம் நம்பராக ஃபஸ்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் சேம் நம்பர் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நியூமரேட்டரை வச்சு எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதுக்குள்ள ரேஷியோ எதுவும் அதுதான் கிரேட்டஸ்ட் ரேஷியோ. இப்போ 1:3 இஸ் கிரேட்டர் தென் 1:4. இப்போ நெக்ஸ்ட்டு சிச்சுவேஷன் 2. ஒரு த்ரெட் இருக்குது, 5 மீட்டர் த்ரெட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 மீட்டராக ஒரு பீஸாகவும் 2 மீட்டர் ஒரு பீஸாகவும் கட் பண்ணி எடுக்கிறாங்க. 3 மீட்டர் ஒரு பீஸ், 2 மீட்டர் ஒரு பீஸ். என்ன ரேஷியோவில் எடுக்கிறாங்க அப்படின்னா 3:2ங்கிற ரேஷியோவில் எடுக்கிறாங்க. இப்போ 3:2ங்கிறத A:B அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த டோட்டல் வந்து A+B. இப்போ A+Bங்கிறது தான் A:B பார்ட். A:2Bங்கிறத எப்படி சொல்லலாம்? A+B அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் என்ன சொன்னோம், நம்ம 5 மீட்டர் தான் த்ரெட்டோட அளவு. அதை என்ன பண்ணுறாங்க 3 மீட்டராகவும் 2 மீட்டராகவும் ரெண்டாக வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ 3 + 2 தான் என்ன? 5. இப்போ A:B ஈக்குவல் டு A+B. இந்த ஃபார்முலா வச்சு ஒரு சம் பார்க்கலாம் பாருங்கள். குமரன் ஹேஸ் 600 rupees and wants to divide between Vimala and Yalini
இந்த ரேஷியோ 2:3 who will get more and how much? குமரன் கிட்ட 600 rupees அமௌண்ட் இருக்கு. அதை விமலாக்கும் யாழினிக்கும் ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ரேஷியோ வந்து 2:3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு அதிக அமௌண்ட் கிடைக்கும், எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், ஹோல் பார்ட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ 2 + 3, அதாவது ரேஷியோ வந்து நமக்கு என்ன சொன்னாங்க, 2:3 அப்படின்னு சொன்னாங்க. இப்போ A:B = A + B நம்ம ஃபார்முலா பார்த்தோமா, இங்கே அந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 2:3 = 2 + 3 = 5 பார்ட். இப்போ டோட்டலாக வந்து 5 பார்ட், 600 rupees டோட்டலாக வந்து 5 பார்ட்ஸாக எடுக்கிறோம். அதில் தான் என்ன பண்ணுறோம், ஒருத்தவங்களுக்கு 2 பார்ட்டும் அனதர் பர்சனுக்கு 3 பார்ட்டும் கொடுக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விமலாவுக்கு தான் என்னது 2 பார்ட் கொடுக்குறாங்க. செகண்டு யாழினிக்கு 3 பார்ட் கொடுக்குறாங்க. இப்போ விமலாவுக்கு எவ்வளோ அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா, டோட்டல் அமௌண்ட் வந்து 600 இன்ட்டு விமலாவுக்கு எவ்வளோ பார்ட்டு டிவைடட் பை ஹோல் பார்ட். விமலாவுக்கு 2 டிவைடட் பை ஹோல் பார்ட் வந்து 5. இப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5ஐயும் 600ஐயும் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும், டிவைட் பண்ணிக்கணும். 5 600ல் டிவைட் பண்ணி என்ன கிடைக்குது, 5 × 120 = 600. இப்போ பேலன்ஸ் 120 × 2 = 240 rupees. அப்போ விமலாவோட ஷேர் அமௌண்ட் வந்து 240. நெக்ஸ்ட்டு யாழினிக்கு எத்தனை பார்ட்டு, 3 பார்ட்டா. இப்போ டோட்டல் அமௌண்ட் 600 × 3 டிவைடட் பை 5. அதே மாதிரி 5ஐ 600ஐயும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 120 கிடைக்கும். 120 × 3 = 360 rupees. இப்போ விமலா வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்க, 240 rupees. யாழினி வந்து எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, 360 rupees. இப்போ யார் வந்து அதிக அமௌண்ட் எடுத்துக்கிறா, யாழினி தான் அதிக அமௌண்ட் எடுக்கிறாங்க. எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக எடுக்கிறாங்க, இப்போ 360ல் 240 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 120 கிடைக்கும். இப்போ 120 rupees மோர் தென் தட் ஆஃப் விமலாவை விட யாழினி 120 rupees அதிகமாக எடுத்துக்கிறாங்க ஷேர் அமௌண்ட். இப்போ இது கரெக்டாக அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அதை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், 2 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கணும். இப்போ 240ஐயும் 360ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 600 rupees கிடைக்கும். இப்போ ஈக்குவலன்ட் ரேஷியோனா என்ன, ஈக்குவலன்ட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும், 2 ரேஷியோவை எப்படி கம்பேர் பண்ணணுங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 3.2 சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.